ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கட்டோரி சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி சாட் ஐட்டங்கள்லாம் மும்பையில் மட்டும் இல்லை, எல்லா நார்த் சைட்லையுமே ரொம்பவே ஃபேமஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி பானிபூரி அப்புறம் சேவ் பூரி ரெசிபிஸ்லாம் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இந்த கட்டோரி சாட் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஹிந்தியில் கட்டோரினா சின்ன பவுலில் தான் கட்டோரின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டோரி பேஸ் நமக்கு ரெடிமேடாக வெளியிலேயே கிடைக்கும். இந்த கட்டோரி சாட்டுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்க ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற நேரத்தில் இதுக்கு தேவையான சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். டிக்கா பானி, அதாவது க்ரீன் சட்னி, ஒரு ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணணும். க்ரீன் சட்னிக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மல்லிக்கீரை எடுத்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச அந்த பேஸ்ட்டை வடிகட்ட எதுவும் வேண்டாம், அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த க்ரீன் சட்னிக்கு அரைக்கும் போது உப்பு சேர்க்கலை. ஸோ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். இப்போ இந்த க்ரீன் சட்னியை ஓரமாக வச்சுட்டு ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்வீட் சட்னிக்கு கொஞ்சமாக நான் டேட்ஸ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த டேட்ஸை குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சர்க்கரை, அதாவது வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அச்சு வெல்லம் ஆட் பண்ணி பண்ணுறேன், நீங்கள் எந்த வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சுண்டக்க அளவுக்கு புளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பீசஸ் பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ டேட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இது அப்படியே தண்ணியோட ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் சட்னிக்கு டேட்ஸ் இல்லாமல், அதாவது புளியும் வெல்லமும் கரைச்சி ஊற்றி கூட பண்ணலாம். ஆனால் இந்த டேட்ஸ் அரைச்சி ஊற்றி பண்ணி வச்சா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பானிபூரிக்கு சேவ் பூரிக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் பண்ணுவேன். இப்போ க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி, பொட்டேட்டோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கட்டோரியில் அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். நான் டாப்பிங்ஸுக்கு கொஞ்சம் மல்லிக்கீரை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் போமோகிரானேட் உறுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சாட் மசாலா, ஒரு பாதி எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சேவ், கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பெரிய பிளேட்டில் இந்த கட்டோரி பேஸ் அவ்வளோத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட்டோரிக்கு நடுவில் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா டாப்பிங்ஸும் இதில் ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சா போதும், ஜாஸ்தியாக வைக்க வேண்டாம். நம்ம உருளைக்கிழங்கு ஜாஸ்தியாக வச்சிட்டோம்னா மற்ற பொருட்கள்லாம் வைக்கும்போது கீழே கொட்டிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோவை எல்லா கட்டோரியிலும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா க்ரீன் சட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஊற்றினா போதும். எல்லா பேஸ்லேயும் க்ரீன் சட்னி ஊற்றினதுக்கப்புறமா ஸ்வீட் சட்னி ஊற்றணும். ஸ்வீட் சட்னியும் அதே மாதிரி 1/2 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா கார சட்னி ரொம்ப பிடிக்கும். ஸோ காரம் உங்களுக்கு தூக்கலாக பிடிக்கும்னா கார சட்னி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் நல்லா பிடிக்கும்னா ஸ்வீட் சட்னியை கொஞ்சம் தூக்கலாக ஊற்றிக்கோங்க. எல்லாமே நம்ம இஷ்டம் தான். நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்தால் நமக்கு தேவையான டேஸ்ட்டில் நம்மளே பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோக்கு மேலே க்ரீன் சட்னி ஊற்றிட்டு ஸ்வீட் சட்னி ஊற்றலாம். ஸ்வீட் சட்னி ஊற்றிட்டு க்ரீன் சட்னி ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ இந்த க்ரீன் சட்னிக்கு மேலே ஒரு லேயர் வெங்காயத்தை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு லேயர் சேவை தூவி விடணும். சேவ் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஊரில் ஓமப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். பட் காரம் சுத்தமாக இருக்காது, வெறும் சால்ட்டு மட்டும் தான் இதில் ஆட் ஆகிருக்கும். கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த சேவ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு லேயர் கொத்தமல்லி, அதாவது மல்லித்தழையை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா போமோகிரானேட், உருத்த போமோகிரானேட்டை இந்த மாதிரி லைட்டாக மேலே தூவி விட்டுக்கலாம். பட் இந்த போமோகிரானேட் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். ஆனால் இது சேர்த்து வச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ஒரு பிஞ்சி சாட் மசாலா எடுத்து எல்லா சாட்டுக்கு மேலேயும் லைட்டாக தூவி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்து அதையும் லைட்டாக புளிஞ்சு ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான். கட்டோரி சாட் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ்னு ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சாட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறையும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.